உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் 3 பில்ஸ் பாஸ் பண்றாங்க. எதிர்க்கட்சிகள் அலறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. இந்த 3 மசோதாக்கள் யார் யாருக்கு பாதிப்பு ஏற்பட போறாது, யார் யாரெல்லாம் இதுல சிக்க போறாங்க, எதிர்க்கட்சிகள் சொல்வது போல ஜனநாயகத்துக்கு ஆபத்தா, மோடி அமித்ஷாவுடைய இந்த பில்ஸ் மசோதாக்கள் மூலம் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, வாங்க இந்த வீடியோவில் விரிவா விளக்கமா நாம பார்க்கலாம். இன்று தாக்கல் செய்யப்படக்கூடிய 3 மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு 130வது அமெண்டமெண்ட் அடிப்படையில் இந்த பில் தாக்கல் செய்யப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பில் தாக்கல் செய்யப்படணும் அப்படின்னா 3 பில்ஸ் தாக்கல் செய்யப்படணும். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட பகுதி அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா ஸ்டேட்டுமே உள்ள வந்துருவாங்க. அதன் பிறகு இன்னொரு மசோதாவை பொறுத்த வரைக்கும் யூனியன் டெரிட்டரிஸ் இதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணணும். அதே போல ஜம்மு காஷ்மீர் அதுவும் ஒரு டெரிட்டரிஸ் தான், ஒரு ஸ்பெஷல் சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால அதற்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணணும். இந்தியா முழுவதும் ஒரு சட்டம் செயல்படணும் அப்படின்னா இந்த 3 பில்ஸ் பாஸ் பண்ணணும். இந்த அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்கள் இந்த 3 பில்ஸை இன்னைக்கு பாஸ் பண்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது தான் இதில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கையில் 3/2 பகுதி எம்பிக்கள் ஆதரவு இருந்தால் தான் இந்த மசோதா வெற்றி பெறும். நம்ம இந்திய நாடாளுமன்றத்தில் 543 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 543 எம்பிக்கள்ல எத்தனை எம்பிக்கள் வர்றாங்களோ, அதாவது 363 எம்பிக்களுக்கு மேல ஆதரவு தெரிவிச்சா தான் பார்லிமெண்ட்ல நிறைவேறும். என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 293 எம்பிக்கள் தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த சட்டம் பாஸ் ஆகிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பாஜக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் முதல் பில் பாஸ் ஆனாலே அடுத்த 2 பில்லுமே பாஸ் ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த 2 பில்லுக்கும் 50% ஆதரவு இருந்தாலே பாஸ் ஆகிவிடும். இங்கே 3/2 பகுதி ஆதரவு இருக்கும்போது இந்த 2 பில்லுமே எளிதாக பாஸ் ஆகிவிடும் அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம். இந்த அடிப்படையில் தான் பில் பாஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் இந்த பில் எந்த செக்ஷன் அடிப்படையில், எந்த ஆர்டிகிளின் அடிப்படையில் பாஸ் செய்யப்படுகிறது அப்படின்னா, ஆர்டிகிள் 75, ஆர்டிகிள் 164, ஆர்டிகிள் 239 AA அப்படிங்கிற ஆர்டிகிளின் அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்கள் இந்த பில்லை நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணுறாங்க. இந்த பில்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், இந்த அமைச்சர்கள் இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசாங்கத்தில் மாநில அமைச்சர்களாக இருக்கலாம், மத்திய அமைச்சர்களாக இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், பிரதமர் எல்லாருக்குமே இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா எல்லாருக்குமான ஒரு மசோதா. இதில் பதவியில் இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அல்லது சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இல்லை அமைச்சராக இருக்கும்போது ஏதோ ஒரு குற்றத்திற்காக, அது எந்த குற்றமாக இருக்கலாம், குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டால், சிறை சென்றால் 30 நாளுக்குள்ளார அவர்கள் அவருடைய பதவியை அவங்களாவே ரிசைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய அந்த முதலமைச்சர், பிரதமர், அமைச்சர் அப்படிங்கிற பதவி டெர்மினேட் ஆயிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் மாநில ஆளுநர் அல்லது ஜனாதிபதி, பிரசிடென்ட், இவங்க அவங்கள டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மசோதா தெரிவிச்சிட்டு இருக்கு. அப்போ 30 நாள் அப்படிங்கிற ஒரு கெடு கைது செய்யப்படக்கூடியவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதுதான் ஒரு பெரிய ஒரு சீரியஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ஆபத்து அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்துக்களை இந்த மசோதா மீது முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவை பெரிய அளவில் வைத்து உலக நாடுகள் பார்ப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக தரப்புல, அமித்ஷா தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதோட பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பில்ஸோட பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோஸ் ஆஃப் த பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கிளீனர் பொலிட்டிகல்ஸ். அரசியல்லையும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை இந்த களத்தில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் குயிக் ஆக்ஷன், அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும், அதுவும் வேகமாக செய்யும். இந்த அடிப்படையில் தான், அதாவது கன்விக்ஷன், அவர்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நிரூபித்தாலும் சரி, நிரூபிப்பதற்கு முந்தைய நிலையிலும் சரி, அவங்க கைது பண்ணி சிறை சென்றுட்டாங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளார அவருடைய பதவி பறி போய்விடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் PM, CM மினிஸ்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா, இந்தியா முழுமைக்கும் எல்லாருக்குமே தான், பிரைம் மினிஸ்டர்லேருந்து அமைச்சர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில்
ஒரு இமேஜை வந்து பெரிய அளவில் கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பிஎம் அல்லது ஒரு சிஎம் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களுக்கும் இந்த சட்டம் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தண்டனையை கொடுக்கிறது. பதவியிலிருந்து உடனடியாக அவர்கள் தூக்கப்படுகிறார்கள், அவர்களாகவே விரும்பி செல்றாங்க, இல்லாத பட்சத்தில் டெர்மினேட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உலக அளவில் இந்தியா மீது ஒரு பார்வை கிரியேட் ஆகும், இந்தியா மீது ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பில்ஸுடைய மசோதாவுடைய நெகட்டிவ் கான்ஸ் ஆஃப் த பில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் பை பொலிட்டிக்கல் ரைவல்ஸ், அதாவது வந்து ரூலிங் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக இதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குற்றவாளியாக இல்லாத பட்சத்திலையும் சிபிஐ மூலமாகவோ ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா, சிறை சென்றுட்டாங்க அப்படின்னா, சிறை செல்ல வைக்கப்பட்டால் இங்க வந்து பாதிப்பு ஏற்படும். ஆளும் கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இது போன்ற வேலைகளில் ஈடுபடலாம். கைப்பாவியாக மத்திய டிபார்ட்மெண்ட்களை பயன்படுத்தி இவங்களை வந்து சிறையில் தூக்கி போட்டு அவருடைய முதலமைச்சர் பதவியை, அமைச்சர் பதவியை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இதைத்தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஏற்கனவே சொன்னது போல நோ கன்விக்ஷன் நீடட், இல்லை கன்விக்ஷன் தேவையில்லை, குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு இதில் தேவையில்லாம ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இந்த சட்டம் பாயம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல எந்த தவறும் செய்யாதவர்கள், அவங்க குற்றவாளி இல்லாமல் இருந்தாலும், குற்றவாளியாக இருந்தாலும், இன்னோசென்ட்டாக இருந்தாலும், கில்ட்டியாக இருந்தாலும், இன்னோசென்ட்டாக இருந்தாலும் இந்த சட்டம் வந்து அங்கே வேலை செய்கிறது. ஜுடிஷியல் டிலேஸ் கேன் unfairly removed leaders good cause political instability, அதாவது அரசியல் காரணங்களுக்காக பழி வாங்கக்கூடிய செயல்கள் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அழுத்த திருத்தமாகவே இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கொண்டு வரக்கூடிய பில்லை பொறுத்த வரைக்கும், மசோதாவை பொறுத்த வரைக்கும், யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் இந்த பில் அதே வேலையை தான் செய்ய போகுது, சட்டம் அதே கடமையை தான் செய்ய போகுது. ஆனா இப்போ எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, மத்தியில பாஜக இருக்கிறதுனால எங்களை பழி வாங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இது குறித்து நாம வந்து விரிவா தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கு முந்தைய நிலையில ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு சில முக்கியமான தலைவர்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவ் பீகார்ல சிஎம்மாக இருக்கும்போது 1997 ஆண்டு வாக்குல மாட்டு தீவன ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் லல்லு பிரசாத் யாதவை பொறுத்த வரைக்கும் சிஎம் பதவியை ரிசைன் பண்ணல, ஜெயிலேயே அவர் ஒரு முதலமைச்சராக இருந்து பீகார் மாநில அரசாங்க நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் குற்றவாளி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிய பிறகுதான் ராப்ரி தேவி, அவருடைய மனைவி ராப்ரி தேவி முதலமைச்சராக அங்க பதவி ஏற்கிறாங்க. அப்ப கன்விக்ஷன் வந்த பிறகுதான் ராப்ரி தேவி வர்றாங்க. ஆனால் இந்த பில் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தா 30-40க்கு உள்ளார லல்லு பிரசாத் யாதவ் வந்து டெர்மினேட் செய்யப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, தமிழகத்தை எடுத்துக்கிட்டா ஜெயலலிதா அவர்கள் 1996 காலகட்டத்தில் அவங்க கேஸ்ல சிக்கிறாங்க. அதே நேரத்தில் சிறையில் இருந்து கொண்டு கூட அவங்க சிஎம் அப்படிங்கிற நிலையில தான் செயல்பட்டு இருக்காங்க. சோ அதன் பிறகுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், கன்விக்ஷன் வந்த பிறகுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வரப்படுறாங்க. இதே போல ஒரு பில் இருந்திருந்தா அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதாவாலையும் தொடர்ச்சியாக சிஎம் ஆக இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஹேமந்த் சோரன், டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப சமீபத்தில் 2024 ஆண்டு காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கும்போது, மதுபான ஊழல்ல கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கும்போது, உள்ள இருந்துட்டே சிஎம் ஆக இருந்து அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய தலைநகர் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தலைநகர், அங்க வந்து சிறையில் இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆட்சி செய்யறாங்க. சோ கடந்த கால வரலாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியட்ல 1977 ஆண்டு காலகட்டத்தில் கைது செய்யறாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள் சிறையில் இருக்கல கைதியா. அப்ப இந்த சட்டம் இருந்திருந்தால், பில் பாஸ் பண்ணப்பட்டிருந்தால் இந்திரா காந்திக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது, ஏன்னா 30 நாள் ஆகல. இப்ப தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திமுக அமைச்சரவையில செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தாங்க. கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்ட பிறகும் சிறையிலையும் அமைச்சராக, இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தாங்க. சோ இந்த பில் நடைமுறையில் இருந்திருந்தா, இந்த மசோதா நடைமுறையில் இருந்திருந்தா, செந்தில் பாலாஜி 30 நாட்களுக்கு மேலார அங்க அமைச்சராக தொடர முடியாது, ஆட்டோமேட்டிக்காவே டெர்மினேட் செய்யப்பட்டிருப்பாங்க, அல்லது கட்சியிலிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே பேசியது போலதான், இந்த அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் இது மத்தியில ஆட்சியில யார் இருந்தாலும் இந்த மசோதா வேலை செய்ய போகுது. ஆனா எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ஆபத்து அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. மத்தியில பாஜக இருக்கிறதுனால எங்களை பழி வாங்குவதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது மீண்டும் எதிர்வரக்கூடிய காலங்களில் தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அப்ப அதே நிலை
தான் இருக்க போகுது, அவர்களுடைய கையில தான் அரசாங்கம் இருக்க போகுது. அப்ப இவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து நடக்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோமா, இந்தி கூட்டணி வெற்றி பெற்று விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருப்பது போலதான் இவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் பாஜக தங்களுக்கு சாதகமான ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற நிலையில இவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து என்ன காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்தியா போன்ற ஒரு வளரக்கூடிய ஒரு நாட்டுக்கு, உலக அளவுல முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, முதன்மையான நாடாக இந்தியா மாறி கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு மசோதாக்கள் நாட்டுக்கு தேவை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலும் சிறையில் இருந்து கொண்டே ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணக்கூடிய செயலை உலக நாடுகள் வேடிக்கையாக கேலிக்கூத்தா தான் பார்ப்பாங்க. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி இந்தியாவுடைய கேபிட்டல், அங்க ஒரு சிஎம் சிறையில் இருந்துட்டே அரசாங்கத்தை ரன் பண்றாங்க அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாமே என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கிறது, அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் விமர்சனங்களாக முன்வைப்பதோட கேலி கூத்தாக தான் பார்க்கப்படுவாங்க. அப்போ இந்தியா அடுத்த கட்டத்துக்கு நகரணும், ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிற நிலைக்கு செல்லணும் அப்படின்னா இது போன்ற மசோதாக்கள், இது போன்ற சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறத நாம அழுத்த திருத்தமாகவே சொல்ல முடியும். இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.